மீனாவுக்கு பறவைகளோடும் பட்டாம்பூச்சிகளோடும் விளையாடுறது அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படி ஒரு நாள் விளையாண்டுட்டு இருக்கும்போது அந்த தோட்டத்தில் ஒரு குருவி ஒன்று அடிபட்டு கிடந்துச்சு. அதை பார்த்த உடனே அவளுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. இந்த குருவிக்கு ரொம்ப அடிபட்டுடுச்சு, பார்க்கவே பாவமா இருக்கு. இந்த தண்ணி குடி. அக்கா உனக்காக கூடு செஞ்சிருக்கிறேன். இந்த கூட்டுல நீ படுத்து உனக்கு குணமாகிற வரைக்கும் நீ ரெஸ்ட் எடுத்துக்கலாம். அந்த குருவி சீக்கிரமாவே குணமடைஞ்சிட்டு. இது என்ன மாயாஜாலம்? நம்ம தோட்டத்துல எல்லாம் நிறைய பூக்கள் பூக்குது. இந்த குருவி பறந்த உடனேயே இந்த தோட்டம் எல்லாம் பூக்கெல்லாம் நிறைய பூத்து கொடுங்குது. என்னைக்கு இல்லாத அளவுக்கு இன்னைக்கு தோட்டத்துல நிறைய பூக்கள் இருக்குது. அந்த குருவியோட சேர்ந்து மீனாவும் வானத்துல பறக்க ஆரம்பிச்சிட்டா. அப்பதான் அவளுக்கு தெரியுது இது சாதாரண குருவி இல்ல, இது ஒரு மந்திர குருவின்னு. குருவியெல்லாம் சத்தம் போடுறதை கேட்டு கண்ணு முழிச்சு பார்த்தா. அடடா, நாம இதுவரைக்கும் நடந்தது எல்லாம் கனவா அப்படின்னு நினைச்சுக்கிட்டு மனசுக்குள்ளே சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமா எழுந்தா. நாம உதவி செஞ்சோம்னா அந்த இயற்கையே நமக்கு நல்லது செய்யும். அதனால குழந்தைகளே, உதவி செய்யறது ரொம்ப ரொம்ப நல்ல குணம்.